ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. வேண்டத்தக்கது அறிவோய்னி, வேண்ட முழுதும் தருவோய்னி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய்னி, வேண்டி நீ என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் வேண்டுவது அதுவல்லேல், வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பம் அன்றோ. மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறார். நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? எனக்கு வீடு வேணும், வண்டி வேணும், வாகனம் வேணும், ஆரோக்கியம் வேண்டும், ஆயுள் பாவம் வேண்டும், செல்வம் வேண்டும், பணம் வேண்டும், காசு வேணும், நிம்மதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், இப்படின்னு வேண்டும்னு ஒரு 108 சொல்லுவோம். ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான்ப்பா தெரியுன்றார். அப்போது நாமளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருன்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர், குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான். இந்த குரு பெயர்ச்சி நன்னாளிலே மே மாதம் 1ஆம் தேதி 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு குரு பெயர்ச்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த 10 விஷயங்கள் நடந்தே தீரும். ஒரு 10 விஷயங்கள் சொல்ல போகிறேன், அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும். குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது. பதவி உயர்வோடு நல்ல போஸ்டிங், பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே போல் திருமண யோகங்கள், குடும்ப ஒற்றுமை, அதே போல் கர்ம வினை தோஷங்கள், ஊழ்வினை கர்மாவால் காலதோஷங்கள், அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அதை பற்றியும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பெரும் பண வரவு, அதிர்ஷ்டம், இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது? உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா? அதே போல் மறைமுகமான பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள், இதெல்லாம் இருக்கா இல்லையா? அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது? உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த 10 விஷயங்களை உங்கள் ராசிக்கு எது நடக்க போகுது, எதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும், எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது. நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது. இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது. அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது. அதே போல் நீண்ட நாள் யுத்தம், ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது. அதே போல் நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை, உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கு. உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது. அந்த ஊழ்வினை கர்மாவை விலக்குகின்ற வகையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமையப் போகிறது. இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்போ உள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை, இந்த குரு பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம் செய்ய போகிறோம். குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம், வேள்வி, யாக வேள்வி அற்புதமான முறையில், அதுவும் 108 அகாவிருத்தி செய்ய போகிறோம். சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமம்னா 108 பண்ணுவோம், ஒரு கோவிலில் பண்ணால் 1008 பண்ணுவோம். இந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே 108 ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன. மிகப்பெரிய அளவிலே இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர், அதே போல் உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம், உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய கடைகள், உங்களுடைய தொழில், இதெல்லாம் கூட சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான். அப்போ உங்கள் தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம். உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், கணவன் மனைவி அந்த ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம், சந்தோஷத்துக்காக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம்,
தொழில் நல்லபடியாக நடக்கணும், வருமானம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். இப்படி பல பிரார்த்தனைகள் கையிலெடுத்து இந்த மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள். அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே, ராசி பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்கள், இந்த குரு பெயர்ச்சியால் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய, அதிக அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய, நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக கன்னி ராசி அன்பர்கள் அமைகிறார்கள். ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது கன்னி ராசி அன்பர்களே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 5-9 அமையக்கூடிய இந்த குருவால் இது நாள் வரையில் கன்னி ராசி அன்பர்களே உங்களுக்கு 8ல் குரு மறைஞ்சிருந்தார். 8ல் குரு மறைஞ்சதால உங்களுக்கு நடக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக நடந்துட்டுருக்கும். நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள், நிறைய பேர் அந்த சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க அல்லது பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க. உங்களை டென்ஷன் பண்ணுற மாதிரியே எதிர்த்தா மாதிரி 2 பேர் உட்காந்து தேவையில்லாத செயல்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. போய் படாமல் உங்களுக்கு அடிச்சிடலாமான்னு தோணும். சம்மந்தம் இல்லாத வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பொறுமை வேண்டும். இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்த காலங்கள். அப்போது அந்த 8ல் மறைந்திருந்த குருவால் பல வகையான துன்பங்கள், குறிப்பாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரிச்சிருக்கும். அந்த எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு உங்கள் வேலை ஒரு தேவையில்லை அபாண்டமான வீண் பிழைகளை போட்டிருப்பாங்க. உங்கள் பேர் அப்படியே மறைக்க, ஒரு பேர் புகழை மறைக்கின்ற வகையில், நீங்கள் செஞ்ச நன்மைகளை எல்லாம் மறைக்கின்ற வகையில் அப்படியே ஒரு ஸ்டிக்கர் போட்டு மறைச்சிடுவாங்க. அவங்க சூரியனையே மறைக்கிற மாதிரி மறைச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு சூழ்ச்சிகள், அரசியல் சூழ்ச்சிகள், இதெல்லாம் உங்களுக்கு எதிராக எதிரிகள் செய்திருப்பார்கள். நிறைய கன்னி ராசி என்பர்கள் எடுத்த முயற்சிகளில் தோல்வி அடைந்திருக்கலாம். மெயினாக தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலில் ஒரு மந்த நிலை ஏற்பட்டிருக்கும். நிறைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம். அதெல்லாம் ஒரு சட்ட சிக்கலாக போய் மாட்டின்னு இருக்கலாம். இல்லை பிஸ்னஸ் டெவலப் ஆகாமல் இருக்கலாம். உங்களுடைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த பணம் அங்கே லாஸ் ஆகியிருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள், தொழில் பாதிக்கப்பட்டிருக்கும், வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கும், வேலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும், வேலை போயிருக்கும். அரசியலில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க நிறைய நண்பர்களை இழந்திருப்பார்கள். இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த கன்னி ராசி என்பவர்களே, இதோ உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கின்றது. 9ல் வரக்கூடிய குருவால் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய யோகம், தனலாபம், பணலாபம், நல்ல யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அற்புதமான கால நேரம் உங்களுக்கு அமைகிறது. மிக சிறப்பான எதிர்காலம் அமைய போகுது. நல்ல எதிர்காலம் துவக்கம். என்ன வேண்டும் கேளுங்க. நான் தான் அந்த வேண்டத்தக்கது அறிவோ என்ற பாடலை நான் பாடினேன். அந்த திருமுறையை ஏன் சொன்னேன் என்று சொன்னால், கன்னி ராசி என்பவர்களே, உங்களுக்காக நிச்சயமாக உங்கள் கஷ்டம் விலகணுமா, இந்த பரிகாரம் நான் சொல்லக்கூடிய அந்த பரிகார யாகத்திலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி ஒரு பரிகார ராசி என்பதை மறந்து விடாதீர்கள். ரொம்ப என்னென்னமோ வீண் செலவு பண்ணுறீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காக. ஏன்னா 1,00,000 ஆவர்த்திகள் அங்கே செய்ய போகிறோம். அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நினைச்ச காரியத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், பல வகையிலும் உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ அந்த குரு பயிற்சிக்கான பரிகாரம் மிக மிக முக்கியம். அலட்சியம் கூடாது எனதருமை கன்னி ராசி என்பவர்கள். 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான், சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார். நீங்கள் வேணா பாருங்க கன்னி ராசி என்பவர்களே, ஒரு மிகப்பெரிய பண பரிவர்த்தனை நடக்க போகுது. எழுதி கொடுக்குறேன். மிகப்பெரிய பண பரிவர்த்தனை நடக்க போகுது. ஒரு டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. 1000 கோடி, 5000 கோடி, 60,000 கோடி, இப்போ நம்ம டிவியெல்லாம் பார்க்குறோமே 30,000 கோடி, 1,75,000 கோடி. காதை கேட்கும் போதே மனசு பதபதிக்குது. ஏன்பா நமக்கு எதாவது கொஞ்சம் தரக்கூடாதா? நாங்களாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வச்சுக்க மாட்டோமா? அப்போ அந்த மாதிரி மிகப்பெரிய பண யோகங்கள் கிடைக்க போகுது. சகஸ்ர கோடி தனலாபம் இது கன்னி ராசிக்கு நடக்க போகுது. பணத்தை எதிர்பார்த்து, வருமானத்தை எதிர்பார்த்து, அல்லது லாபத்தை எதிர்பார்த்து, அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனதருமை கன்னி ராசி நேயர்களே,
எனக்கு அம்மா வீட்டு சொத்து வரணும், எனக்கு அப்பா வீட்டு சொத்து வரணும், எங்கள் மாமியார் வீட்டு சொத்து வரணும், அல்லது எனக்கு நான் வாங்கி வச்ச சொத்து எனக்கு வரணும், அந்த இடம் விற்கணும். பல வகையிலும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கேன், அவ்வளோ லாபம் வரணும், இல்லை இவ்வளோ பைசா வச்சுருக்கேன் சார், எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். பல வகையிலும் அதிர்ஷ்டங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னி ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே, தொழில்துறையை பொறுத்தவரையிலே நீங்கள் வெற்றியாளர்கள். நீங்கள் உள்நாட்டு பிஸ்னஸாக இருக்கலாம், வெளிநாட்டு பிஸ்னஸாக இருக்கலாம், வெளிநாட்டில் எந்த கண்ட்ரியில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். எனி பிஸ்னஸ், சாதாரணமாக ஒரு கடை வச்சு நடத்தலாம், ஒரு ஷோரூம் வச்சு நடத்தலாம், என்ன சைட் பிஸ்னஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். மேபி எனி ஒரு மல்டி லெவல் பிஸ்னஸ், குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தலாம், அரசியலில் இருக்கலாம். அப்போ நீங்கள் எவ்வளவோ பெரிய செல்வந்தராக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். ஒரு மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணலாம், நிறைய கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணலாம். அப்போ கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி, உங்களுக்கு பல வகையிலும் நன்மை தரக்கூடிய வகையிலே இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. இது உங்களுக்கு ஒரு யோகம். இந்த யோகத்தை நீங்கள் தவற விடாதீர்கள் எனதருமை கன்னிராசி அன்பர்களே. சாமி, நீங்கள் சொல்றது எல்லாமே கரெக்டு, நீங்கள் எப்படியாவது சொல்லுங்க, இந்த யோகம், இந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கணும். ஒன்றுமே இல்லை கன்னிராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி யாகம், பரிகார ஹோமம், அதில் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை கொள்ளி பதிவு செய்து கொள்ளுங்கள். பிரசாதம் வீடு தேடி வரப்போகுது. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், இந்த பரிகார ஹோமம் உங்களுக்கு கை கொடுக்கும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அது பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும். எனதருமை கன்னிராசி என்பது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாரு, ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு கிடைக்கலாம். சரி, நல்ல நீங்கள் எந்த உத்தியோகமாக இருந்தாலும் ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய வரலாம், இடமாற்றங்கள் கிடைக்கலாம். அல்லது என் பாஸ் என்கிட்ட பேசலை, என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட பேசலை, என்னுடைய டீம் லீடர் மேனேஜர் பேசலை, சம்திங் ராங்காக இருக்கு, அல்லது ஜாப் செக்யூர் இல்லை. இப்போ ஏதோ புதுசாக ஏதோ ஒரு ஐஎஸ்லாம் ஏதோ சொல்கிறாங்க, அது மாதிரிலாம் ஏதோ வந்துருக்கு, ஐஎஸ்ன்னு ஏதோ ஒன்று வந்திருக்கு, புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, அதெல்லாம் ஏஐயா ஏஐயெல்லாம் ஏதோ வந்திருக்கு. அதனால் நிறைய அங்கே ஜாப்லெஸ் ஆள் குறைப்பெல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் வெளிநாடுகள்லேருந்து நிறைய கால் வருது, ஜெர்மன், ரஷ்யா, கனடா, ஜப்பான், யூகே, இந்த மாதிரி நாடுகள்லேருந்து நிறைய இப்போ புதுசாக ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய ஆட்குறைப்பு வருது. அப்போ அந்த மாதிரி ஜாப் செக்யூர் இல்லாமல் இருக்கா, கவலை வேண்டாம். அதுவும் குறிப்பாக 48 வயசு 50 வயசு ஆயிடுச்சுன்னா திரும்பி அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு 4 லட்ச ரூபா சம்பளத்தில் இருந்திருப்பாங்க, மாதம் 4 லட்ச ரூபா, இப்போ போய் அவங்க 70,000 வாங்கினா அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இந்த மாதிரியான வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே, நன்மை நடக்கும். இப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அந்த பரிகார ஹோமத்தை நம்ம வச்சுருக்கிறோம். அதே போல் குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, உடன் பிறந்தவர்கள் பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்பில், பார்ட்னர்ஷிப்பில், அக்கம் பக்கத்தில் இட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஜாமீன் சம்பந்தப்பட்டது, சிறை தண்டனைகள் சம்பந்தப்பட்டது, சட்ட சிக்கல்கள். இந்த கன்னி ராசியில் நம்ம பணமுறை நான் சொல்லியிருக்கிறேன், சட்ட சிக்கல்கள். அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்கா, கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் இருக்கா, இல்லை காதலர்கள் பிரச்சனை, நானும் அவரும் நெருங்கி பழகின சாமி, பட் அவர் இப்போ 2 மாதமாக பேசுறதில்லை, திடீர்னு பேசலை. அப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கன்னி ராசி என்பர்களே, ஆணாக இருப்பீர்களா, மனைவிலாம் கொஞ்சம் உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். அப்போ அவங்களாம் கூட உங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ கன்னி ராசி என்பது குடும்பத்தில் சிறப்பானதாக இருக்கும். பிள்ளைகள், பெற்றோர்கள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்கலையா, மதிக்கவே மாட்டேங்குது, அவங்க பொறுப்பாக இருக்க மாட்டேங்குது, பசங்களால் ஒரு அவப்பெயர் ஏற்படுது. கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பவர்களே, பசங்க நல்ல முறையில் இருக்கும். எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு. அன்னை வாராகி இருக்கிறார். அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், நீங்கள் யாரை ரொம்ப அதிகமாக நம்புறீங்களோ அவன் தான் உங்களுக்கு எதிரியாக இருந்திருப்பான்.
மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான எதிரிகள், இந்த தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் அந்த செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், கால தோஷங்கள், இதெல்லாம் கால நேரம் காரணம்னு சொல்லுவாங்க. இல்லை கெட்ட நேரம் தான் காரணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கெட்டதெல்லாம் விலகக்கூடிய காலம் உங்களுக்கு கன்னி ராசி என்பதில் உங்களுக்கு என்னெல்லாம் கெடுதல்கள் இருக்கோ அந்த கெடுதல்கள் எல்லாம் விலக போகுது. கெட்டதெல்லாம் விலகி நல்லதெல்லாம் நடக்க போகுது. அப்போ 9 இருக்கக்கூடிய குருவால் அதிக சுப பலன்களை, அதிகப்படியான சுகங்களை, அதிகப்படியான அதிர்ஷ்டங்களை, அதிகப்படியான யோகங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ராசி, யோகமான ஒரு ராசி நம்முடைய கன்னி ராசி அன்பர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.